ஹalleluya praise the Lord. இந்த இரவில் ஆமென் ஜெபஜாலைக்குள் கடந்து வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சங்கீதம் 18:6. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஹalleluya. இந்த இரவில் ஆமென் நமக்குண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு அநேகர் தன் வாழ்க்கையிலே கஷ்டங்களும் ஆமென் பிரச்சனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் கடந்து வரும்போது கர்த்தரிடத்தில் கடந்து வராமல் மனிதரை பார்த்து பிரச்சனைகளுக்கும் ஆமென் ஆமென் விஷயங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி மனிதனை ஆசிரியிச்சு மனிதனை நம்பி போய் வெக்கப்பட்டு போகிற நிலைமைகள் உண்டு. ஆனால் இங்கே சொல்லுகிறது வார்த்தை, நினக்குண்டான ஆமென் நினக்குண்டான நெருக்கத்தில் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. தாவீது சொல்லுகிறது, அவனுக்குண்டான நெருக்கத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு அபயமிட்டேன். ஹalleluya. இந்த இரவில் நீ ஆண்டவர் சமூகத்தில் உன் பிரச்சனைகளோட கடந்து வா. கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கும் போது அவர் வார்த்தையோடு உன் இதயம் இணையும் போது உன் வாழ்க்கையில் காணப்படுகிற இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தலைமுறை விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லா கடபாரங்கள் எல்லாற்றிலிருந்தும் என் கர்த்தர் உன்னை விடுவித்து ஆமே உன்னை ஆசிர்வதித்து தேசத்திலே சாமேன் ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்குள்ளே உன்னை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துமேன் என்று ஆண்டவர் வார்த்தை வருகிறது. இந்த இரவில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளே வாங்குவோம். நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மளை விட்டு கொடுப்போம். ஆமேன் ஹalleluya. அப்பா கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதி. அவர் வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாற்றிலிருந்தும் அவரை விடுவித்து ஆண்டவர் ஆமேன் ஆசிர்வதிக்கும்படி செபிக்கிறேன். அப்பா கர்த்தர் ஆமென் பிள்ளைகளை ஆசிர்வதி பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென்.